கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 39. என் நாவினால் பாவம் செய்தபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தில் அடுக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையினாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, ஞான் தியானி கையில் அக்கினி முண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன், கர்த்தாவே, நான் எவ்வளவு நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்கள் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவிக்கும். இதோ என் நாட்கள் 4 விரல் கடையாளு வாய்க்கிறேன். எமது ஆயுசு என் பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. நிச்சயம் எந்த மனுஷனும் மாயே என்பது நிச்சயம். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யாரதை வாரிக்கொள்வான் என்று அறியான். இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும். மூடனுடைய நிந்தைக்கு என்னை ஒப்புக்கொள்ளாதேயும். நீரே இதை செய்தவர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாய் இருந்தேன். என்னிருந்த ஒரு வாதையை எடுத்து போடும், ஒரு கருத்தில் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். அக்கிரமத்தின் நிமித்தம் நீ மனுஷரை கழிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டெரிப்பு போல் அழிய பண்ணுகிறீர். நிச்சயமாகவே எந்த மனுஷனும் மாயையே. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும். என் கண்ணீருக்கு மௌனமாய் இராதேயும். என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமா இருக்கிறேன். இதோ நான் இனி இராமற் போகும் முன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையா இரும். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.